பெருமதிப்புக்குரிய கோலார் தங்கவயல் மக்களே, கோலாரில் அமைந்துள்ள கோலார் தங்கவயல் ஆரம்பத்திலிருந்து எங்கே உருவானது என்பதை தம்பி பிரபு அவர்கள் கேட்டபோது, உங்களுக்கு இந்த கோலார் தங்கவயல் எந்த பகுதியிலிருந்து ஆரம்ப கட்ட இதுதான், இந்த இடம்தான் ஆரம்பத்தில் உருவானது. இந்த இடமானது ஒரு காலத்தில் திப்பு சுல்தான் வேட்டைக்கு வந்த இடம். இந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி குண்டுக்கல் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த குண்டுக்கல் இருக்கும்போது அவர் வேட்டைக்கு வரும்போது அவருக்கு முன்னே வேட்டைக்காரங்களாம் வந்து இந்த கல் ஓரத்தில் வந்து குதிரையில் கட்டி இங்கே தான் சாப்பாடு செய்கிற இடம். இந்த இடத்துல வந்துட்டு அந்த கல் சூடு ஏறி வெச்ச காரணத்தினால் வேண்டி அதில் இருந்த கோல்டு ராஜா திப்பு சுல்தான் அவர்கள் வந்து பார்த்து இதெல்லாம் அரண்மனைக்கு எடுத்துன்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்த பிற்பாடு இது கோல்டு தான், தங்கத்தான் என்று முடிவுக்கு வந்த பிற்பாடு இந்த தங்கத்தை, இந்த கல்லை ஒடிச்சு அரண்மனைக்கு அனுப்பின காலம் திப்பு சுல்தான் காலம். இதுதான் ஆரம்பம். இதில் வந்து இந்த ஆரம்ப கட்டத்துக்கு பேர், அவர் வந்து இந்த கல்லெல்லாம் ஒடிக்கிறதுக்கு ஒரு 30 குடிசையை இந்த பகுதியில் அமைத்து இந்த கல்லெல்லாம் ஒடிச்சு அரண்மனைக்கு அனுப்பணும் அப்படின்றத ஒரு ஆணையை அவர் வெளியிட்ட காரணத்தினால் வேண்டி இங்கே வந்து ஒரு 30 குடிசைகள் அமைத்து 30-40 குடிசைகள் அமைத்து அதுக்கு பேர் சொர்ணகுப்பன் பேர். அதுதான் ஆரம்ப கட்டம், மைன்ஸ்டீனுடைய ஆரம்ப கட்டம். அதுதான் இங்கேருந்து அதுக்கு பின்னால் அவரு நடத்தி இருக்கிற வரலும் இந்த கல்லெல்லாம் ஒடிச்சு கோல்டு எடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய சர்க்கார் போன பிற்பாடு வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து இந்த நாட்டு ஆளும் போது அங்கே மைசூர் மைன்ஸில் ஒரு கெனியே தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த கெனியுடைய பேர் தான் ரிபல்டேஜ். அதாவது கமலா டாக்டர், மைசூர் மைன்ஸில் கமலா டாக்டர் டிஸ்பென்ஸ் இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிறது தான் மூத்த கெனி, கோலார் தங்கவயல் மூத்த கெனி. இந்த டிவியில் உங்களுக்கெல்லாம் காமிக்குவாங்க, பார்க்குறவங்க அதை பார்த்து இது உண்மையாக இல்லைன்னு பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி. நம்முடைய பிரபு அவர்கள் அவருடைய பேரில் இந்த வீடியோ கவரேஜ் செய்து அருமை தம்பி அவர்களுக்கு இது ஆரம்ப கட்டத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதான் அதுக்கு அடுத்ததாக ரிபல்டேஜ் மைசூர் மைன்ஸில் உருவான பிற்பாடு அதுக்கு அடுத்து அதிகமான ரீப்பு சாம்பியன் பைக்கம் காட்சி கெட்சினால் வேடி மைசூர் மைன்ஸில் எட்கர் கெனியை ஓப்பன் பண்ணாங்க. அதில் போய் கோல்டு இருக்கும்போது இன்னும் அதிகமாக சாம்பியன் பக்கம் காமிக்கிற காரணத்தினால் வேண்டி சாம்பியன் மைன்ஸ் உருவானது. சாம்பியன் மைன்ஸில் அண்டர்கொண்ட எல்லாம் கில்பர்ட் சாப்பிட்டு ஓக்கிலிஸு இன்க்ளைனு இது மாதிரி 1 சாஃப்ட் 2 சாஃப்ட் போன்ற இடமெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிகமான ரீப் இருந்த காரணத்தால் வேண்டி அதுக்கு சாம்பியன் ரீப் என்று பேர் வந்தது. இது வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த இந்த மைன்ஸில் வேலை செய்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பொய் கிடையாது. இது வந்து ப்ளூ பிரிண்டுடைய ரெக்கார்ட் நான் சொல்கிறது. இதுக்கு தான் ஆரம்ப கட்டம். இந்த பகுதியில் வந்துட்டு திப்பு சுல்தான் காலத்தில் முடிஞ்சு இப்போ மைசூர் மைன்ஸில் வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த மைன்ஸு தோண்டப்பட்டது. இந்த கெனியினுடைய பேர் தான் ரிபல்டேஜ். இது தான் கோலார் தங்கவயல்லையே மூத்த கெனி. இந்த கெனி தான் மூத்த கெனி. இந்த கெனியுடைய பேர் வந்துட்டு ரிபல்டேஜ். இந்த கெனியினுடைய பேர் இது வெள்ளைக்காரன் காலத்தில் அடிச்ச கெனி. இந்த கெனியில் அதிகமாக கோல்டு கிடைச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்து கோல்டு கிடைக்கும் போது ரீப்பு சாம்பியன் பக்கம் கிடைச்ச காரணத்தினால எட்கர் சாப்பிட்டு உருவானது. எட்கர் சாப்பிட்டு உருவான போது எட்கர் சாப்பிட்டு நடத்தி நிற்கும் போது இன்னும் அதிகமான ரீப்பு வந்துட்டு சாம்பியன் பக்கம் கிடைச்சிச்சு. அப்போ அதுக்கு அடுத்து சாம்பியன் ரீப்பை உருவாக்கும் போது கில்பர்ட் சாஃப்ட் கெனி உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து கில்பர்ட் சாஃப்ட் சாம்பியன் பக்கத்தில் பல கெனிகள் உருவாக்கப்பட்டது. 1 சாஃப்ட் 2 சாஃப்ட் டன்னன்ஸ் புல்லன்ஸ் போன்ற கெனியெல்லாம் உருவாக்குனது அந்த பகுதி தான். ஆகையினால கோலார் தங்கவயல்லையே வெள்ளைக்காரன் காலத்தில் ஓப்பன் பண்ண கெனி ரிபல்டேஜ். இதுதான் மைசூர் மைன்ஸில் அமைந்திருக்கின்ற, அதாவது நம்மளுடைய கமலா டாக்டர் டிஸ்பென்சரி பக்கத்தில் அமைந்திருக்கிற இந்த கெனி தான் மூத்த கெனி. இந்த கெனியுடைய பேர் வந்து ரிபல்டேஜ். என்னுடைய பேர் வந்து தயாளன். நான் வந்துட்டு எக்ஸ் எம்ப்ளாயி. ஆகையினால இந்த மைன்ஸில்
வேலை செய்திருக்கின்ற நான் இந்த இந்த இதெல்லாம் சொல்ல வரேன். அடுத்து கில்பர்ட் ஷாஃப்ட் இந்த கெணியில எப்படி அந்த கெணி மூடப்பட்டது, அந்த கெணி எப்படி நடக்கப்பட்டது, கில்பர்ட் ஷாஃப்ட் கெணியும் ஒன்று இருக்குது, கில்பர்ட்ஸ் லைன் ஒன்று இருக்குது. ஆகையினால அங்கிருந்து தொடரும். எட்கர் ஷாஃப்டினுடைய பேக் பொசிஷன் கெணி இதுதான் எட்கர் ஷாஃப்ட். ஏன் நான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு கேட்டாக்கா, இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியணும். இது வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த கெணியை உற்பத்தி பண்ண இடம் இதுதான் 2வது கெணி. இது ஆகியனால இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ வேலை செய்தவங்களுக்கு தெரியும். ஆகையினால இது ஃபாரினில் இருக்கிறவங்க வெள்ளைக்காரன் இந்த கெணியை உற்பத்தி பண்ணியவங்க இருந்தால், உயிரோடு இருந்தால் அவங்கெல்லாம் பார்க்கணும் இந்த கெணி மூடப்பட்டிருக்கின்றது. ஆகையினால இந்த ஜெனரேஷனுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி நான் இது வரலாறு பூரா நான் சொல்கிறதுக்கு இங்கே முன் வந்திருக்கிறேன். ஆகையினால இந்த எட்கர் ஷாஃப்டினுடைய பேக் பொசிஷனில் தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த கெணி மூடப்பட்டிருக்கின்றது. 2வது கெணி இது தான் எட்கர் ஷாஃப்ட். இங்கே அதிகமான ரீப் இருந்த காரணத்தினால வேண்டி இந்த மைன்ஸு மைசூர் மைன்ஸ் என்று பேர் வந்தது. இது முடிஞ்ச பிற்பாடு அதிகமான ரீப்பு சாம்பியன் பக்கம் கிடைச்சதுனால சாம்பியன் ரீப் உருவானது. அடுத்ததாக கில்பர்ட் ஷாஃப்ட், கில்பர்ட்ஸ் லைன் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. கில்பர்ட் ஷாஃப்ட் அது பேர். இப்படிப்பட்ட ஒரு மைன்ஸ் இருந்திருக்குது. இது மூடப்பட்டிருக்கின்றது. அப்போது ஆட்சி இருந்தது, வெள்ளைக்காரன் ஆட்சி இருந்தது. ஆகையினால அப்போ தான் இந்த மைன்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது. 5 மைன்ஸ்லையும் 40,000 தொழிலாளி வேலை செய்திருக்கலாம். ஆகையினால அடுத்தடுத்து எபிசோடில் நீங்கள் பார்க்குவீங்க என்பதை சொல்லி, இந்த எட்கர் ஷாஃப்ட் நீங்கள் பாருங்க எந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றது. எட்கர் ஷாஃப்ட் முடிஞ்ச உடனே இது பேர் தான் கில்பர்ட் ஷாஃப்ட். இது பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் கில்பர்ட்ஸ் லைன். இது பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் கில்பர்ட் ஷாஃப்டினுடைய இன்ஜின் ரூம். அதுதான் அடுத்து இந்த மைன்ஸு இது நடத்த முடியாத மூடப்பட்டது. இதுக்கு அடுத்து இது பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது கெனி MM டெனன்ஸ். மைசூர் மைன்ஸில் MM டெனன்ஸ் அது நீங்கள் பார்க்கலாம், வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் MM டெனன்ஸு. அதுக்கு அடுத்து இருக்கிறது அன்காக்ஸ் பிளாக், அன்காக்ஸ் லைன், அன்காக்ஸ் ஷாஃப்ட் அது பக்கத்தில் இருக்குது. அடுத்த எபிசோடில் உங்களுக்கு அந்த கெனி அங்கே இருக்கிற லைனு எல்லாத்தையும் விரிவாக காட்டப்படும். இந்த கில்பர்ட் ஷாஃப்ட் பக்கத்தில் இருக்கிறது கில்பர்ட்ஸ் லைனு. கில்பர்ட்ஸ் லைன் முன்னால் இருக்கிறது சாம்பியன் ரீப் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் இதுங்க படத்தில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். இதெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த மைன்ஸ் எல்லாம் நோண்டப்பட்டது. மைன்ஸில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்த இடம் இந்த இடம் தான். மைசூர் மைன்ஸில் அமைந்திருக்கின்ற கில்பர்ட் ஷாஃப்ட் இது பேர் தான். அடுத்ததாக MM டெனன்ஸை பார்க்குறீங்க, அது அடுத்த எபிசோடில் காட்டுவாங்க. அடுத்ததாக நம்முடைய சாம்பியன் மைன்ஸில் அதிகமான ரீப் இருந்த காரணத்தினாலே கில்பர்ட் ஷாஃப்ட் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காட்டுவாங்க. இப்போ பார்த்து நிற்கிறது கில்பர்ட்ஸ் லைனையும் கில்பர்ட்ஸ் ஷாஃப்டையும் அது முன்னால் அமைஞ்சிருக்கிற சாம்பியன் ரீப் ரயில்வே ஸ்டேஷனையும் இப்போ இந்த எபிசோட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க.